கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு நண்பர்களுக்கு வைதாராமூர்த்தியின் இனிய காலை வணக்கம். நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு 318வது நாள் பதிவு. இந்த பதிவும் கலைஞரின் பசுமை நினைவுகள் என்கிற புத்தகத்திலிருந்துதான். தலைப்பு தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தோம். பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஆணைக்குட்பட்டு டால்மியாபுரம் என்னும் பெயரை நம்முடைய தமிழ் பெயரான கள்ளக்குடியாக மாற்ற வேண்டும் என்ற போரிட்டு கள்ளக்குடி பழங்கானந்தம் என்ற பெயர்தான் அந்த புகைவண்டி நிலையத்திற்கு இருந்திட வேண்டும். ஒரு வடநாட்டுக்காரனுடைய பெயர் தமிழ் பெயரை ஒழித்துவிட்டு இங்கே ஒளிவிடுவது தகாது, முறை அல்ல என்று போட்டு தூக்கி கள்ளக்குடியிலே டால்மியாபுரம் என்கிற பெயரை மறைத்துவிட்டு கள்ளக்குடி என்கிற சுவரொட்டியை ஒட்டிய எங்களை போலீசார் கைது செய்யாமல் நீங்கள் போகலாம் என்று வழி அனுப்பிய போது நாங்கள் போவதற்கு வரவில்லை என்று கூறிவிட்டு அங்கே ரயில் வந்து நின்ற போது தண்டவாளத்தில் நானும் படார்காடு மாவட்ட செயலாளராக காலத்தில் இருந்த என்னுடைய ஆர்வ நண்பர் முல்லை சக்தியும் குமாரவேல், குழந்தைவேல், கஸ்தூரி என்ற மற்றும் 5 பேர் தண்டவாளத்திலே தலை வைத்து படுக்க, எழுதுகிறீர்களா இல்லையா என்ற அதிகாரிகள் முரட்ட எழுத முடியாது என்று நாங்கள் கூற, ரயில் புறப்படட்டும் என்று அதிகாரிகள் பச்சை கொடி காட்ட, ரயில் புறப்பட உருண்டு வந்த சக்கரங்களை எங்களை பார்த்து எல்லோரும் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள், தமிழ் வாழ்க என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு முறை ஆகாயத்தை பார்த்துவிட்டு விண்வெளியை பார்த்துவிட்டு நீந்தி கொண்டிருக்கிற முகில் கூட்டங்களை பார்த்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டு தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று சொன்னோம். ரயில் சக்கரங்கள் தான் எங்கள் மேல் ஏற பயந்தன, நாங்கள் பயப்படவில்லை என்று தன்னுடைய கள்ளக்குடி போராட்டத்தை நினைவுகளிலே பதிந்திருக்கிறார்கள். தண்டபாணி தேசியர் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா இன்று நம்முடைய உள்ளம் களிப்பால் துள்ளுகின்ற ஒரு விழா. இந்த விழாவில் கலந்து கொள்வதை நான் பெற்ற பேராக கருதுகிறேன். எங்கள் பள்ளியில் சின்னஞ்சிறு பிராயத்திலிருந்து ஓடி ஆடி பயின்று ஆடாக்கி விடப்பட்டேனோ அதே பள்ளியில் உங்களுடைய திருமுறையில் நாம் காணுகின்ற வாய்ப்பினை பெற்று என்னை இந்த அளவுக்கு உயர்த்துவதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டவர்களான என்னை தமிழாசான் தேசிகர் ஐயா அவர்களை பாராட்ட வாழ்த்த எனக்கு வழங்கப்பட்டுள்ள வாழ்ப்பை எண்ணி எண்ணி மகிழ்கிறேன். தண்டபாணி தேசிகர் என்பவர் அவருடைய தமிழ் ஆசிரியர். அவருக்கு நடந்த பாராட்டு விழா இவர் படித்த திருவாரூர் பள்ளியிலே நடக்கிறது. அதிலே கலந்து கொண்டு பேசியதை தான் இப்போது பேசுகிறார். இந்த விழாவினை எடுப்பவர்கள் முன்னாள் மாணாக்கர்கள் என்று அழைப்பதிலே குறிப்பிட்டிருந்தது. விழா தலைவர் சாம்பசிவம் தன்னுடைய தலைமுறையை ஆற்றும் போது இன்றைக்கும் ஐயா அவர்களுக்கு நான் மாணவன் என்று குறிப்பிட்டார். சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் உறுப்பினர் என்பது பொருந்தும், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் என்பதும் பொருந்தும், குடிசை மாற்று வாரியத்தின் முன்னாள் தலைவர் என்பதும் பொருந்தும், முன்னாள் முதலமைச்சர் என்பது கூட பொருந்தும். ஆனால் முன்னாள் மாணாக்கர் என்பது பொருந்தவே பொருந்தாது. ஏனென்றால் எல்லோரும் எந்நாளும் மாணாக்கர்கள் தான். கற்றது கைமண் அளவு, அல்லாதும் உலகளவு என்று இளமை காலத்திலேயே சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. தாம் இன்றைக்கு பாராட்டி கொண்டிருந்த தமிழையா தேசியர் அவர் கூட இந்நாள் மாணாக்கர் தான். இன்னமும் படித்துக் கொண்டே இருக்கிறோம். நிறைய படிக்க வேண்டியது இருக்கிறது. நம்முடைய ஆழ்காலத்துக்கு பிறகும் படிக்க வேண்டியவை என்று நின்று விடுகின்றன. எனவே என்றைக்கும் மாணாக்கர்களாக இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழையா தேசியர் அவர்களுக்கு கடமைப்பட்டுள்ள மாணாக்கர்களாகிய நாம் இன்று இந்த விழாவினை எடுத்து நம்மை நாம் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவரை பாராட்ட, அவரை பெருமைப்படுத்த, அவரை சிறப்பிக்க இந்த விழா என்று சொல்வதை விட நம்மை பாராட்டிக் கொள்ள, நம்மை சிறப்பித்துக் கொள்ள, நம்மை இந்த உலகத்திற்கு யார் என்று எடுத்து சொன்ன இந்த விழாவை என்று பயன்படுத்திக் கொள்கிறோம். ஒவ்வொருவரும் அப்படித்தானே சொன்னோம். நானும் அப்படித்தான் சொல்லுகிறேன். அருமை சகோதரர் அரங்கண்ணன் பேசும்போது அதைத்தான் சொன்னார். வரவேற்றவர்கள் மற்றும் அறிக்கையை வாசித்தவர்கள் அத்தனை பேரும் அதனைத்தானே சொன்னார்கள். அவரால் நாங்கள் உயர்ந்தோம், அவர் எங்களை ஆளாக்கிவிட்டார் என்று நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்ள அவரை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எல்லாமல் வேறல்ல. இந்த உயர்நிலை பள்ளியில் நாங்கள் பயின்ற போது நண்பர் சாம்பசிவம் அவர்களும் நண்பர்களும் நானும் அரங்கனரும் இங்கே கதராடி அணிவித்த கோபாலசாமி ஒரே வகுப்பு மாணவர்கள். ஒரே வகுப்பு மாணவர்களாக இருந்தாலும் அரசியல் ரீதியிலாக எப்படியெல்லாம் பிரிந்திருந்தோம் என்பதை சகோதரர் அரங்கநல் இங்கே எடுத்துச் சொன்னார். அழுத்தமான பச்சை நிற கதர் சட்டை அணிந்து இன்றைய வழக்கறிஞர் வெங்கடதளம் பொது வகுப்பறையில் அமர்ந்திருப்பார். வெள்ளையாக அதைவிட அழுத்தமான கதர் சட்டையுடன் தான் சகோதரர் அரங்கநல் வகுப்பறையிலே அமர்ந்திருப்பார். இந்த இரண்டு அழுத்தமான கதர் சட்டையை விட மிக அழுத்தமான கதர் சட்டையுடன் தான் கோபால்சாமி அன்றைக்கும் வகுப்பிலே அமர்ந்திருப்பார். இத்தனைக்கும் கதர் சட்டைக்கிடையே ஒரு கருப்பு சட்டை, இத்தனை கதர் சட்டைகள் மத்தியிலே நான் ஒரு கருப்பு சட்டை. தாக்குதல்களுக்கிடையே இந்த தாக்குதல்களையும் தாங்கிக் கொண்டு தமிழ் பற்றினை, தமிழ் உணர்வினை அவற்றுக்கு ஏற்படுத்த நான் எடுத்துக்கொண்டானது என்னை அரசியல் வித்யாபடத்தினுடைய அண்ணன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி
எப்படி வெற்றி கனியாக ஆகியிருக்கிறது என்பதை இன்று இந்த மேடையிலே காண்கிறோம். முத்துகிருஷ்ண நாட்டார் அவர்களை பற்றி சகோதரர் ரங்கன் இங்கே குறிப்பிட்டார். அதே போல தமிழாசிரியர் ராஜகோபால பிள்ளை அவர்களை பற்றி குறிப்பிட்டார்கள். தங்களை பற்றியும் இங்கே குறிப்பிட்டார்கள். தமிழை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் ராஜகோபால பிள்ளை அவர்கள். தமிழ் உணர்ச்சி எங்களுக்கு ஏற்றியவர் முத்துகிருஷ்ண நாட்டார் அவர்கள். அந்த தமிழுக்குள்ள உயிரை எங்களுக்கு போதித்தவர் தாங்கள். முத்துகிருஷ்ண நாட்டார் அவர்கள் தமிழ் வெல்ல வேண்டும் என்பதிலே புயலாக நின்றார். தமிழ் செழிக்க வேண்டும் என்பதிலே நீங்கள் திட்டலாக இருந்தீர்கள். நான் எண்ணி பார்க்கிறேன், நண்பர் சாம்பசிவம் அவர்கள் குறிப்பிட்டதை போல அவரை நீங்கள் அடித்ததாக சொன்னார்கள். என்னை நீங்கள் அடித்ததே இல்லை. நான் அப்படி ஒன்றும் குறும்புத்தனம் உங்களிடம் செய்ததும் இல்லை. ஓரிரு முறை செல்லமாக எனது கன்னத்தை கிள்ளி இருக்கிறீர்கள். இந்த மேடைக்கு நான் வந்தபோது கூட என்னை ஆரத்தழுவியின் கன்னத்தில் உங்கள் இதழை பதித்தீர்களே, அந்த இதழ் பதிந்த போது எவ்வளவு மென்மையாக எனக்கு இருந்ததோ அதே போலத்தான் அன்று நீங்கள் என் கன்னத்தை கிள்ளிய போதும் மென்மையாக இருந்தது. ஒருமுறை நீங்கள் வகுப்பறையில் பேசும்போது அங்கு எனக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக, அப்பொழுதே நான் ஒரு சுயமரியாதை இளைஞனாக பகுத்தறிவு இளைஞனாக வளர்ந்ததின் காரணமாக ஒரு துடுக்கான பதிலை கூட சொன்னேன். நீங்கள் ஆண்டாளை பெரியாழ்வார் எங்கே எடுத்தார், அந்த குழந்தையை பெரியாழ்வார் எப்படி எடுத்தார் என்று கேட்டபோது நான் சொன்ன பதில் உங்களை திகைக்க வைத்தது. ஒரு அனாதை குழந்தையாக ஆண்டாள் கிடந்தால் எப்படி அனாதை குழந்தையாக பிறந்தாள் என்பதை இப்போது நான் விவரிக்க விரும்பவில்லை என்று அப்போது நான் சொன்னேன். தங்களிடத்தில் உடனடியாக தாங்கள் எனக்கு அருகாமையில் வந்து என் கன்னத்தை செல்லமாக கிள்ளி, தம்பி இதையெல்லாம் மாலை நேரத்திலே மேடைகளை வைத்துக்கொள், இங்கே பாடத்தில் என்ன இருக்கிறதோ அதை பதிலாக சொல் என்று அன்றைக்கு நீங்கள் சொன்ன அந்த சொல் இன்னமும் என்னுடைய காதுகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வாறாக தன்னுடைய தமிழாசானுக்கு தாங்கள் செய்த பாராட்டு விழாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். மீதியை நாளை பார்ப்போம். கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நாளை அடுத்த பதிவிலே இதனுடைய தொடர்ச்சியை காண்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உடன்பிறப்பு வைதாராம். நன்றி, வணக்கம்.